ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலிருந்து நம்முடைய தியானத்தை தொடங்க இருக்கிறோம். நாம் அதிசயத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவர். ஏன் அதிசயங்களை செய்கிறார் என்று முதல் வாரத்தில் பார்த்தோம். 2வது வாரத்தில் நாம் இப்படி பார்த்தோம், நம்முடைய ஆண்டவர் நம்மை அதிசயங்களை பார்க்க செய்கிறார். இன்விசிபிள் மிரக்கிள் ஆஃப் காட் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதற்கப்புறம் நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், த ரோடு டு தி மிரக்கிள். நாம் அதிசயத்தை பெற்றுக்கொள்ள நாம் கடந்து போக வேண்டிய சில வழிகள், அதை குறித்து நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு அதிகாரம். இதில் எலியா தீர்க்கதரிசியை குறித்து வேதம் சொல்லுகிறது. எலியா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து வாழ்வதற்கு 900 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர். இவரை குறித்து வசனம் சொல்லுகிறது, இவருடைய நாட்களில் இருந்த ராஜா தன்னை பொல்லாப்பு செய்வதற்கு விற்று போட்ட ராஜா. அவனுடைய மனைவியை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் பொல்லாப்பு செய்ய பாகால் தீர்க்கதரிசிகள் தேசத்தில் பெருக பாகால் வணக்கங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு பெண்மணியாக இருந்தாள். இன்னும் சொல்லப்போனால் அவள் விக்கிரக ஆராதனை செய்வதற்கு சம்பளம் கொடுத்தாள். அதற்கப்புறம் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த எலியா தீர்க்கதரிசியின் டைமில் ஒரு 7000 தீர்க்கதரிசிகள் குகைக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன என்றால், இந்த ராஜாவுக்கும் ராணிக்கும் பயந்து கொண்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. இதுதான் இந்த எலியா தீர்க்கதரிசியின் சூழ்நிலை. ஒரு பக்கம் தெய்வ பயம் இல்லாதவர்கள் ஆளுகை செய்கிறார்கள், ஜனங்கள் 2 நினைவோடு குன்றி நடக்கிறார்கள். இன்னொரு பக்கம் கர்த்தருக்கு பயந்தவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டு தன்னுடைய உயிரை கையில் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய வார்த்தை எலியா தீர்க்கதரிசிக்கு உண்டாகி, எலியா தீர்க்கதரிசி ராஜாவினிடத்தில் சொல்லுகிறார், என் வார்த்தையின்படியே அன்றி உங்களுக்கு மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லி முடித்ததற்கு பின்பாக ஆண்டவர் இந்த எலியாவை 3 இடங்களுக்கு நேராய் அனுப்புகிறார். அந்த 3 இடங்களின் அனுபவம் ஒருவேளை நம் வாழ்க்கையில் இருந்தால் நாமும் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய தேவன் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக. முதலாவது அவன் போன இடம், அந்த வசனம் சொல்லுகிறது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில், பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. முதலாவது இந்த தீர்க்கதரிசி எலியா போன இடம் என்ன என்று சொன்னால், அவன் போன இடம் கேரித் ஆற்று பக்கத்தில் போனான். ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து கேரித் ஆற்றண்டைக்கு போ. கேரித் அப்படி என்று சொன்னால் அர்த்தம் என்ன என்று சொல்லுகிறேன். கேரித் என்றால் டு கட் அவே. இன்னும் சொல்ல போனால் தனிமையாக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஜனங்களை விட்டு, ஜன சந்தடிகளை விட்டு, உலகத்தை விட்டு, உலகத்தின் சத்தத்தை விட்டு இந்த எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் தனிமையாக்குகிறார். எங்கே தனிமையாக்குகிறார்? யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே போய் உட்காரு. சில நேரம் கர்த்தர் நம்மை தனிமையாக்கும் சூழ்நிலை ஒருவேளை வரலாம். நம்முடைய வாழ்விலே நாம் எந்நேரமும் ஆட்களோடு இருப்பது கிடையாது. கர்த்தரே சில நேரம் நம்மை தனிமையாக்குகிற சூழ்நிலைக்கு நேராய் ஆண்டவர் கொண்டு வருவார். அந்த வசனத்தில் 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கேரித் ஆற்றண்டையிலே போய் ஒளிந்து கொண்டிரு. கேரித் ஆறு என்று சொல்லும்போது அது ஒளிந்து கொள்ளும் அனுபவம். இவன் எந்நேரமும் அவன் கர்மேல் பர்வதத்தில் கர்ஜிக்கிறவனாக இருக்கவில்லை, சமாரியாவிலே அரண்மனையில் போய் கர்ஜிக்கிறவனாக இருக்கவில்லை. ஆண்டவர் அவனை சில காலம் ஒளிந்து கொண்டிருக்க சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருந்தபோது அந்த குழந்தை இயேசுவை கொலை செய்ய ஏரோது திட்டம் தீட்டினான். ஆண்டவர் சொப்பனத்தில் யோசேப்புக்கு தோன்றி, பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறவர்கள் உண்டு, அதனால் நீ எகிப்துக்கு போய் ஒளிந்திரு என்று சொன்னார். தேவன் இயேசுவுக்கு ஒளிந்திருக்கிற சில சமயத்தை கட்டளையிட்டார். ஹிடன் டைம், ஹிடன் பிளேஸ் நம்முடைய வாழ்க்கையிலும் வரலாம். ஒருவேளை தனிமையாக்கப்படுகிற அனுபவமாக இருக்கலாம், அல்லது ஒளிந்து கொண்டிருக்கலாம். இதற்காகவும் பயந்து, மோசே குறித்து வசனம் சொல்லுகிறது, மோசே 40 ஆண்டுகள் மீதியான் வனாந்தரத்திலே ஒளிந்து கொண்டிருந்தான். அவனை குறித்து திட்டம் நிறைவேறும் வரைக்கும் கர்த்தர் அவனை
ஒளித்து வைத்தார், மறைத்து வைத்தார். தாவீது இப்படி சொல்லுகிறான், தீங்கு நாளிலே கர்த்தர் என்னை கூடார மறைவிலே மறைத்து ஒளித்து கன்மலையின் மேலே உயர்த்துவார். நம்முடைய தேவன் சில நேரங்களில் நம்மை ஒளித்து வைக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய செட்டைகளின் கீழே மறைத்து வைக்கிறார், அல்லது கேரித் அனுபவத்தை போல சில அனுபவத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கேரித் ஆற்றண்டையிலே அவன் தங்கி இருக்கும்போது 6வது வசனத்தில், காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். காலையும் மாலையும் அவனை போஷிக்க ஆண்டவர் காகங்களுக்கு கட்டளையிட்டார். எலியா ஒரு இஸ்ரவேலன், எபிரேயன். இவன் அன்கிளீன் அனிமல்கிட்ட இருந்து சாப்பாடு எதுவும் சாப்பிட்றது கிடையாது. சுத்தமான பறவைகளின் ஆகாரத்தை சாப்பிடுகிறவன். ஆனால் காகங்களோ அன்கிளீன் அனிமல், அது சுத்தமில்லாதவை, அசுத்தமான ஒரு பறவையிடமிருந்து இவனுக்கு காலையும் மாலையும் சாப்பாடு வருகிறது. அவனுடைய அந்த ரிலீஜியஸ் மைண்டை, மார்க்க ரீதியான சில உணர்வுகளை உடைப்பதற்காக சில நேரம் கர்த்தர் நம்மையும் தனிமைப்படுத்துவது உண்டு. வசனம் சொல்லுகிறது, 7வது வசனத்தை பாருங்கள். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளைக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அந்த ஆற்று தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் மழை இல்லாததினால் ஒரு நாள் வற்றி போய்விட்டது. ஏன் கேரித் ஆற்று நீர் வற்றி போனது என்று சொன்னால் 3 காரணங்களை நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். நீ தேவனை மட்டுமே நம்ப வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஆற்று தண்ணீரை வற்ற பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு கொடுத்த தொழில், கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலை, கர்த்தர் நமக்கு கொடுத்த பணம், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யம், ஞானம், கிருபை, இவைகள் மேல் நம்பிக்கை வைக்காமல் இவைகளையெல்லாம் தந்த தேவன் மேலே நம்பிக்கை வைப்பதற்காக என்றைக்காகிலும் ஒரு நாள் அந்த ஆறு வற்றி போக வாய்ப்பு உண்டு. 2வது, ஆண்டவர் இவனை இங்கே இருந்து இன்னும் பெட்டர் பிளேஸுக்கு ஆண்டவர் இவனை கொண்டு போகிறார். இன்னும் நல்ல ஒரு இடத்திற்கு ஆண்டவர் இவனை கொண்டு போக நினைத்தார். அதனாலே ஆற்று நீர் வற்றினது. 3வது காரணத்தை நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். இந்த ஆறு வற்றுவதற்கு காரணம், இந்த ஆறு வற்றினாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் எலியாவே. அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கிறது? ஆறு வற்றி போயிற்று. 8வது வசனத்தில் இந்த எலியா தேவனை பார்த்து கூப்பிடவில்லை, ஆண்டவரே இவ்வளவு நாள் காகங்கள் வந்தது, தண்ணீர் இருந்தது, ஆனால் இப்பொழுது வற்றி போயிற்று, நான் என்ன செய்ய? நீங்களும் நானும்னா நாம் என்ன செஞ்சுருப்போம்? ஆற்று தண்ணி வற்றின உடனே கொஞ்சம் அந்த வாட்டர் ஃப்ளோ குறைஞ்ச உடனே ஆண்டவரை பார்த்து கத்தியிருப்போம், அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தானாகவே வந்து அவனிடத்தில் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. 3வது, இந்த ஆறு வற்றி போக காரணம், நான் இன்னும் உன்மேல் நினைவாயிருக்கிறேன் எலியாவே என்பதை காட்டுவதற்காக ஆண்டவர் ஆற்றை வற்ற பண்ணினார். 2வது, இந்த எலியா போன இடம் என்ன இடம் என்று சொல்லி பார்க்கிறோம். 1வது கேரித் என்று சொன்னேன். கேரித் என்றால் தனிமையாக்கப்படுதல். உங்களை விட்டு, ஜனங்களை விட்டு கர்த்தர் உங்களை பிரித்தெடுக்கிற ஒரு அனுபவம், மறைக்கப்பட்ட ஒரு வாழ்வு அல்லது ஒளிந்து கொண்டிருக்கும் அனுபவம். இது ஏதாகிலும் ஒரு அனுபவத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது, அவன் போன இடத்தை குறித்து வசனம் சொல்லுகிறது, நீ எழுந்து, 9வது வசனத்தை பாருங்கள், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. இவன் இப்பொழுது இருப்பதோ கேரித். அது எங்கே இருக்கிறது? தென் தேசத்தில் இருக்கிறது. ஆண்டவர் இப்பொழுது இவனை எழுந்து வடதேசத்தில் இருக்கிற சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்திற்கு போக சொல்லுகிறார். கிட்டத்தட்ட 100 மைல் பிரயாணம் பண்ணி போக வேண்டும். இவன் எந்த பாதை வழியாய் போக வேண்டும் என்று சொன்னால் சமாரியா பட்டணத்தின் வழியாக போக வேண்டும். சமாரியா பட்டணத்தில் தான் ஏசபேல் ராஜாத்தி இருக்கிறார். சமாரியா பட்டணத்தில் தான் பாகால் தீர்க்கதரிசிகள் வாழுகிறார்கள். இவனுடைய உயிருக்கு ஆபத்து அங்கே இருக்கிறது. இவன் போனால் சமாரியா நாட்டை கடந்து தான் போக வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அந்த வசனத்தில் தேவன் எப்படி சொல்கிறாரு? நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ. சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்றால் இந்த சீதோன் பட்டணம் தான் இந்த ஏசபேலுடைய சொந்த ஊர். யாராயிலும் உங்கள் உயிரை வேட்டையாடணும்னு நினைக்கும் போது அவங்க ஊருக்கே நீங்கள் போவீங்களா? ஆண்டவர் போக சொன்னால் போவீங்களா? ஆனால் வசனம் சொல்லுகிறது, இவன் அந்த இடத்திற்கு நேராய் போனான். 2வது பிளேஸ், அவன் போன 2வது பாதை, 2வது அனுபவம் என்ன என்று சொன்னால் இன்செக்யூரிட்டி. அங்கே பாதுகாப்பில்லாத ஒரு இடம்.
அவனோடு கூட யாருமே இல்லை, அவன் தனிமையாக இருக்கிறான். தனிமையாக இருக்கிற அவனுக்கு இப்பொழுது பாதுகாப்பும் இல்லை, அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறான். அவனுடைய ரோடு, அவன் போய்கிட்டு இருக்கிற அந்த பாதை முழுவதும் அன்கம்ஃபர்ட் வேஸ், அன்கம்ஃபர்ட் பாத். அவனுடைய பாதைகளிலே இவன் எதிர்பார்க்காதவைகளை அவன் சந்திக்க நேரிட்டது. அவனுடைய பாதை முழுவதும் பயம் நிறைந்த பாதையாக இருக்கும். அவன் 100 மைல் பிரயாணம் பண்ணி போகும்போது அவன் பயத்தோடு கூட போய் இருப்பான். ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், நீ அங்கே போய் தங்கியிரு, ஒரு நாள் போயிட்டு திரும்பி வா அப்படின்னு சொல்லலை, நீ அங்கே போய் தங்கியிரு, நான் சொல்கிற வரைக்கும் நீ அங்கே தங்கி. 2வது அனுபவம் தேவ பிள்ளைகளே, அற்புதம் நடக்க, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க கர்த்தர் நம்மை நடத்தும் 2வது பாதை பயம் நிறைந்த பாதை, இன்செக்யூரிட்டி. உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு பாதையாக இருக்கலாம், ஆனால் பயப்படாதீர்கள். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்ற வசனத்தின்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்த வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், உங்கள் சரீரத்தை கொல்ல வல்லவர்களாக இருக்கிறவர்களுக்கு பயப்படாதேயுங்கள், உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் நரகத்திலே தள்ள, நரகத்திலே அழிக்க வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள். சில நேரம் நம்முடைய பாதை பயம் நிறைந்த பாதையாக இருக்கும். நாம் நினைக்கலாம், ஆண்டவரே என்னை பயமில்லாத பாதையில் நடத்தலாமே அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்வார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, என் வழிகள் உன் வழிகள் அல்ல, உன்னுடைய வழிகளை காட்டிலும் என்னுடைய வழிகள் மேலான வழிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் என்ன அனுபவம் உண்டு என்று சொன்னால் பயம் நிறைந்த அனுபவம். நீங்கள் ஒருவேளை லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களா, தனிமையாக இருக்கிறீர்களா? 7000 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், இருந்து என்ன பிரயோஜனம், என் கூட யாருமே இல்லையே, நான் மட்டும்தானே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி தனிமையாக இருக்கிறீர்களா? உங்களுடைய தனிமையின் இந்த அனுபவத்தில் நான் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லுகிறேன். நீங்கள் மிரக்கிளை பார்க்க போகிறீர்கள், நீங்கள் அதிசயத்தை பார்க்க போகிறீர்கள். 2வது, உங்களுக்கு இருக்கிற இந்த பயம் நிறைந்த சூழ்நிலையில், உங்கள் உயிருக்கு ஆபத்து நிறைந்த இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன், நீங்கள் அற்புதத்திற்கு பக்கத்தில் வந்து விட்டீர்கள். 3வது, அவன் போன இடத்தை பாருங்கள், சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். 3வது, சாரிபாத் அப்படி என்கிற ஒரு இடத்திற்கு போகிறான். சாரிபாத் என்றால் அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறேன், த ரிஃபைனரி. இன்னும் சொல்லப்போனால் புடமிடும் ஸ்தலம், உன்னை புடமிட்டு உனக்குள்ளே இருக்கிறவைகளை வெளியே கொண்டு வரும் ஸ்தலம். ரிஃபைனரி குறித்து நாம் இப்படி பார்க்குறோம். நம்ம ஏதாவது ஒரு ரா மெட்டல் வாங்கணும்னு சொல்லி போனோம்னா அந்த ரா மெட்டலை எடுத்து கொண்டு போய் புடமிடுகிற இடத்துல வச்சு என்ன செய்வாங்க, அதை உருக்குவாங்க, தீக்குள்ளே வச்சு உருக்குவாங்க. வெள்ளி பொன்னு போன்றவற்றை உருக்கி தனக்கு தேவையானபடி அதை நல்ல ஒரு பொருளாய் கொண்டு வருவார்கள். இங்கே சாரிபாத் என்றால் அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறேன், அது ரிஃபைனரி ஸ்தலம், அது உன்னை உருவாக்கும் ஸ்தலம், உன்னை புடமிடும் ஸ்தலம். நீ மட்டுமல்ல, உன்னோடு கூட இருக்கிறவர்களையும் உருவாக்கும் ஸ்தலம். முதல்ல இருந்த அனுபவத்தை பாருங்கள், 6 நல்ல கூலிங்கான பிளேஸில் இருந்தான். ஆனால் இப்போ அவன் இருக்க போகிறதோ மிகவும் சூடான இடத்துல. ஆண்டவர் அவனை உருவாக்க, அவனை உருக்க போகிறார். அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, புடமிடும் ஸ்தலத்துக்கும் ஆற்றுக்கும் வித்தியாசம் உண்டு. so much of pressures அவன் மேலே பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறது, அவனுக்குள்ளே நிறைய ப்ரெஷர் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அங்கே போ, அங்கே உன்னை போஷிக்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஆண்டவர் அட்ரஸை கொடுத்து அனுப்பியிருக்கலாம், இந்த வீட்டு நம்பரில் இருக்கிற விதவை வீட்டுக்கு போ, அங்கே சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை, ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். அவன் அப்படியே எழுந்து போனான். 10வது வசனத்தில் எனக்கு பிடித்த அந்த வார்த்தை, அப்படியே அவன் எழுந்து போனான். அப்படியேன்னா ஆண்டவர் சொன்னதுபடியே எழுந்து போனான். எழுந்து போகும்போது ஒளிமுக வாசலில் வந்து நிற்கிறான். ஒரு ஸ்திரீ விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்து கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படி சொல்லி கேட்குறாரு. அவள் தண்ணி கொண்டு வர திரும்பும்போது, கொஞ்சம் அடையை சுட்டு எனக்கு கொண்டு வா. உடனே அந்த சகோதரியின் நிலைமையை பற்றி சொல்லுகிறாள். என்ன சொல்கிறா, நான் ஒரு ஏழை, நான் எங்கள் வீட்டில் ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்கிறது, களையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, இதை வைத்து நாங்கள் சுட்டு நானும் என் மகனும் சாக போகிறோம், அதற்காக 2 விறகு பொறுக்குகிறேன் என்று சொல்லுகிறார்.
அப்பொழுது எலியா என்ன சொல்கிறான், நீ பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. அப்படின்னா நீ சாகுன்னா சாகு, ஆனால் அதுக்கு முன்னாடி நீ சுடுறில் அந்த அப்பத்தில் ஒரு சிறிய அடையை கொண்டு வந்து எனக்கு கொடு, பின்பு நீயும் உன் குமாரனும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறார். அங்கே என்ன அற்புதம் நடக்கிறது என்று சொன்னால், ஒரு கைப்பிடி மாவு, ஹிந்தியில் எப்படி சொல்லுகிறது, ஏக் முட்டி ஆட்டா, ஒரு கை நிறைய தான் மாவு, அதில் எவ்வளோ ரொட்டி போட்டுடலாம், 2 ரொட்டி போட்டுடலாம், இல்லை 3 ரொட்டி போடுவோம் வச்சுக்கோவேன். அந்த 3 ரொட்டியில் ஒரு ரொட்டியை யாருக்கு கொடு, நீ தீர்க்கதரிசிக்கு கொடு, மிச்சத்தை நீ சாப்பிடு. அவர் நினச்சா, ஆண்டவர் நினச்சிருந்தா போராவாக அவளுக்கு என்ன கொடுத்துருக்கலாம்னா மாவு கொடுத்துருக்கலாம். ஆனால் போராவாக மாவு கொடுக்கல. அவள் ஒரு கைப்பிடியை எடுக்கிறாள், திரும்ப பார்க்கிறாள், திரும்பவும் அதில் கைப்பிடி மாவு இருக்கிறது, திரும்பவும் எடுக்கிறாள், திரும்பவும் பார்க்கிறாள். அப்படி என்றால் ஒவ்வொரு முறையும் இவளும் தேவனை நம்ப வைப்பதற்காக ஆண்டவர் இங்கே அற்புதம் செய்கிறார். இங்கே அற்புதத்தின் 3வது நிலைமையை குறித்து நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். 14வது வசனத்தில், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். 15வது வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் இவளும் சேர்ந்து அநேக நாள் சாப்பிட்டார். ஒரு வேளை தான் சாப்பாடு இருக்குது. அந்த ஒரு வேளை சாப்பாட்டில் இருந்து ஊழியக்காரருக்கு கொடுத்ததுனால வசனம் சொல்லுகிறது, அநேக நாள் அவர்கள் சாப்பிட்டார்கள். ஒரு வேளை சாப்பிட்டு நான் சாக போகிறேன்னு சொன்னவளை ஆண்டவர் நிறைய கொடுக்க வைத்தார். இந்த 3வது அனுபவத்தில் நீங்கள் ஒரு வேளை இருந்தீங்கன்னா, லாஸ்ட் மீல், இதிலேருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படி சொன்னால், அவள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக கொடுக்கவில்லை. நன்றாக கவனியுங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக கொடுக்கவில்லை, அவள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே கொடுத்தார். நான் உங்களை இப்படி என்கரேஜ் பண்ணுகிறேன், நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்வீர்கள் என்றால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்காக செய்யாதிருங்கள், ஆசீர்வாதமாக மாறுவதற்காகவே நீங்கள் இப்படி செய்யுங்கள். 2வது அங்கே என்ன கற்றுக்கொள்ளுகிறோம், அவளுடைய லாஸ்ட் மீல், அவளுடைய கடைசி சாப்பாட்டையும் ஆண்டவருக்காக கொடுத்தார். நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், உங்களுடைய கடைசி சொட்டு கடைசி சாப்பாடையும் நீங்கள் பிறருக்கு கொடுத்து உதவி செய்யுங்கள். இங்கே ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி மூலமாக 3 வருஷம் அவளுடைய வீட்டில் மாவு எண்ணெய் குறைந்து போகவே இல்லை. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார், அற்புதத்தை பார்க்க செய்தார். நான் 3 இடங்களை சொன்னேன். முதலாவது நீங்கள் தனிமையாக்கப்படுகிற அனுபவம், 2வது பயம் நிறைந்த சூழ்நிலை, 3வது சோதனையின் உச்சகட்டம். அவளே ஏழை, அவள்கிட்டையே ஒன்றும் இல்லை, ஆனால் ஆண்டவர் அவள் மூலமாய் இவனை போஷித்தார். இது மட்டுமா நடந்தது? அங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது. நீங்கள் அதற்கப்புறம் வீட்டில் போய் படித்து கொள்ளுங்கள். 17ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பிள்ளையின் மேல் 3 தூரம் குப்புறம் விழுந்து, என் தேவனாய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். என்ன அற்புதம் அங்கே நடக்கிறது! சரீரத்திற்கான அற்புதம் மட்டும் நடக்கவில்லை, சில ஆவிக்குரிய அற்புதமும் நடக்கிறது. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அவர் வரும்போது நாம் ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒரு அதிசயம் நடக்க போகிறது இந்த உலகத்தில், முழு உலகமும் பார்க்க போகிறது. என்ன அதிசயத்தை பார்க்க போகிறது? கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்க போகிறார்கள். பிரதான தூதனுடைய சத்தத்தை கேட்டவுடனே, எக்கால சத்தத்தை கேட்டவுடனே மரித்தவர்கள், நம்முடைய அன்புக்குரியவர்களை யாராயிலும் நாம் இழந்திருந்தால் அவர்கள் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாவோம். நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறார். சரீரத்திற்கான அற்புதத்தை மட்டுமல்ல, ஆவிக்குரிய அற்புதத்தையும் செய்கிறார். நீங்கள் ஒருவேளை தனிமையான பாதையில் இருக்கலாம், பயம் நிறைந்த சூழ்நிலையில் இருக்கலாம், யார் எனக்கு உதவி செய்யலையே, புடமிடப்படுகிற அனுபவத்தை போல இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் உங்கள் சரீரத்தின் தேவைகளையும் சந்திப்பார், உங்களுடைய வரப்போகிற வருங்கால தேவைகளையும் சந்திப்பார். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவர். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சர்வ வல்லமை உள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே, வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் ஆண்டவரே தனிமையின் அனுபவத்தில் இருக்கிறார்களோ,
ஆண்டவரே பயம் நிறைந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, ஆண்டவரே புடமிடப்படுகிற அனுபவத்தில் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் தொட்டு அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே தரித்திரத்தின் உச்சக்கட்டத்தில் இருப்பார்கள் என்றால் தரித்திரங்கள் விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்புக்குரியவர்களை இழந்து ஆண்டவரே யாராகிலும் தவிப்பார்கள் என்றால் அவர்களுக்குரிய ஆறுதல் கர்த்தருடைய சமூகத்தால் வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒரு அதிசயத்தை எங்கள் வாழ்க்கையிலும் செய்வீராக. எங்கள் சரீரத்திற்கான அதிசயம் மட்டுமல்ல, வருகிற நாட்களிலே நீர் வரும்போது நாங்களும் உயிரோடு கூட மறுரூபமாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.